கையை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெரிய தாக்கம் அல்லது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக போகுது. ஓ லார்ட், ஹalleluya ஹalleluya. நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி ஒரு பெரிய விளைவு, சும்மா ஒரு வட்டத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஏரியாவுக்கு இல்லை, ஒரு பெரிய விளைவு, ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய பாதிப்பு என்பது தேசத்திற்கு. சொல்லுங்க தேசத்திற்கு, சொல்லுங்க தேசத்திற்கு. உலகமே நம்முடைய முகத்தை காணப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலமும் உங்கள் கட்டுப்பாட்டில் வரப்போகிறது. சொல்லுங்க, இந்த வருஷத்துல சகலமும் என் கட்டுப்பாட்டில் வரப்போகுது. அதான் செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் என்பது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சொல்லுங்க, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகிறது. சொல்லுங்களேன், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. மூன்றாவது, அதுல சகலம் கட்டுப்பாட்டில் மட்டும் இல்ல, நம்முடைய பிடிக்குள்ளே. ஆமென். அதற்கேற்றாற் போல வல்லமை செலுத்துகிறவர்களாக, அதற்கேற்றாற் போல அதிகார பிரயோகம் பண்ணுகிறவர்களாக, அதற்கேற்றாற் போல ஏற்றம் பெற்றவர்களாக, தேர்ச்சி பெற்றவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக, தலைமைத்துவம் பண்ணுகிறவர்களாக, நடத்துகிறவர்களாக, வழிகாட்டுகிறவர்களாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையாக காட்ட விரும்புகிறார். ஆமென். ஹalleluya. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 காரியம் இப்படி நடக்கணும். நாம் என்ன செய்யணும்? ஒன்று, இந்த செல்வாக்கு என்பது நம்முடைய நாலேஜினுடைய வெளிப்பாடு. ஹalleluya. செல்வாக்கு என்பது சாதாரண வராது. செல்வாக்கை நாம் செலுத்த வேண்டும் என்றால், ஒன்று, நம்முடைய அறிவில் நாம் வளர வேண்டும். சொல்லுங்க, அறிவில் வளர வேண்டும். சொல்லுங்க, அறிவின் வெளிப்பாடு. சத்தமா சொல்லுங்க, அறிவின் வெளிப்பாடு. நாலேஜினுடைய வெளிப்பாடு தான் செல்வாக்கு. Without knowledge you cannot influence people. நாலேஜ் இல்லாம உங்களால people என்ன செய்ய முடியாது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நாலேஜ் இல்லாம தேசத்துல சிறந்திருக்க முடியாது. So you have to seek knowledge. Amen. Second important, understanding. Understanding உடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்ஃப்ளூயன்ஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். அதுவே தான் பாருங்க, அறிவு, அதை புரிந்து கொள்ளுதல். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். மூன்றாவது, ஞானம். ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்ஃப்ளூயன்ஸ். சோ அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஞானம், இவைகளுடைய வெளிப்பாடு தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆகவே அதை நாட வேண்டும். சாலமோன் சொல்றாரு, எப்படி தேடணுமா ஞானத்தையும் அறிவையும்? எப்படி தேடணும்? வெள்ளியை தேடுவது போல, புதையலை நாடுவது போல நாட வேண்டும். அப்படி நாடுனதுனால தான் சாலமோன் அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே இவைகளில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். நமக்குள்ளே வேலை செய்வதுனா இதுதான். நமக்குள்ள வேலை செய்வது என்னது? இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்றது, நியூ இன்ஃபர்மேஷன்ஸ், புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய அறிவு, புதிய புதிய வெளிப்பாடு, இவைகளை கேட்பது. ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறம் எந்த புது தகவலையும் நாம் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள வரவே இல்லை. சொல்லுங்க, நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். சத்தமா சொல்லுங்க, நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். ஹalleluya. நியூ நோட்ஸ், நியூ கார்ட்ஸ். ஹலோ, ஆமென். ஹalleluya. ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக கேட்க 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 கேட்கத்தான் அடுத்து என்ன வரும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லை, அது காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் என்னது? ஒரு எல்லாவற்றையும் சேர்த்து புரிந்து கொள்வது. ஆமென். அதை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது. விஸ்டம் என்பது அப்ளிகேஷன். ஞானம் என்பது அதை அப்படியே நாம் பயிற்றுவிப்பது, அதை செயல்பாட்டில் கொண்டு வருவது. ஹalleluya. சரி, செல்வாக்கு வேண்டும் என்றால், செல்வாக்கு உள்ளவனாக வெளிப்பட வேண்டும் என்றால், you have to be a knowledgeable person, you have to be understandingable person, you have to be a wisdom people. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. Then fourth, மக்கள் சக்தியின் வெளிப்பாடு. இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்னா நீங்கள் மக்களால் சூழ்ந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களோட மக்கள் இல்லை என்றால், அல்லது மக்கள் சக்தி ஒரு மனிதனை செல்வாக்கு மிகுந்தவனாக மாற்றுகிறது. ஆமென். 5வது, செல்வத்தின் வெளிப்பாடு. ஆமென். வளமை, செல்வம் இருக்கிற பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆகவே கர்த்தர் இவைகளை உங்களோடு சேர்க்கிறார். ஆமென். செல்வாக்கு என்பது ஒரு விதத்துல செல்வாக்குள்ளவங்களா மாற்றிடுறது இல்ல. டக்குன்னு தூங்கி எழுந்தா செல்வாக்குள்ளவங்களா கர்த்தர் மாற்றிடுறது இல்ல. இந்த செல்வாக்கு கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார்? அறிவின் மூலமாக, புரிந்து கொள்ளுதல் மூலமாக, ஞானத்தின் மூலமாக. அது மாத்திரமல்ல,
மக்கள் சக்தியின் மூலமாக, அது மாத்திரம் செல்வத்தின் வெளிப்பாட்டின் மூலமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் செல்வாக்குள்ளவர்களாக இந்த வருஷம் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணை மூடி யோசித்து பாருங்க. நம்மளை சுற்றிலும் அறிவு, ஞானம், நம்மளை சுற்றிலும் புரிந்து கொள்ளுதல், நம்மை சுற்றிலும் மக்கள் சக்தி, நம்மை சுற்றிலும் அது மாத்திரம் என்னது, செல்வம் இருக்கிறதாக கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.